குன்றத்தூர் முருகன் கோவில் தமிழ் தொல்லியல் வரலாறு சுமார் 900 ஆண்டுகள் பழமையானது என்றும் இது சோழ வம்சத்து 2ஆம் குலோத்துங்க சோழனால் கிபி 11ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இதன் வரலாற்று பின்னணி: இக்கோவிலில் முருகன் வட திசையில் தணியை நோக்கி திருக்காட்சி தருகிறார். ஐதீகம்படி முருகப்பெருமான் திருப்போரூரில் தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற பின் மனம் அமைதி பெற திருத்தணிகைக்கு செல்லும் வழியில் இக்குன்றத்தில் இருந்தார். அப்போது சிவனை பூஜிக்க ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இதில் பூஜிக்கப்பட்ட சிவன் கந்தழீஸ்வரர் என அழைக்கப்பட்டு மலையடிவாரத்தில் தனி கோவிலாக உள்ளது. சேக்கிழார் பிறந்த ஊராகவும் சேக்கிழார் குரு பூஜைக்காக வருடா வருடம் நடைபெறும் சிறப்பு வழிபாடும் இங்கு மரபாக உள்ளது. இந்த கோவில் 84 படிகள் கொண்ட மலையேறு கோவில். கருவறையில் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். கோவில் வடிவமைப்பில் மூலவர், கருவறை கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கை போன்ற சிலைகள் உள்ளன. கோவில் வளாகத்தில் காசி விஸ்வநாதர், பைரவர், நவக்கிரகங்கள், நாகர் சந்நிதிகள் உள்ளன. குழந்தை பாக்கியம் வேண்டியோர் அரச மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்திக்கும் மரபும் இங்கு உள்ளது. இது தொண்டை மண்டலத்தின் மிக முக்கியமான முருகன் கோவில்களில் ஒன்று. பக்தர்களது பெரும் நம்பிக்கையானது இத்தலத்து முருகனுக்கு திருமண தடைகளை விலக்கக்கூடியவராக விளங்குகிறார் என்பதாகும். இதன் காரணமாக திருமண தடை உள்ளவர்கள் அதிக அளவில் இங்கு நேர்த்திக்கடன் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும், வஸ்திரம் அணிவித்தும், அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்கிறார்கள்.
சென்னை பிராட்வே பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த குன்றத்தூர் திருத்தலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.